நாளை கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இது தொடர்பாக களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் நந்தா. விவரங்களை எழுப்பதற்காக நந்தா, தற்போது கர்நாடகத்தில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, 14 மக்களவை தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நாளை கர்நாடகாவில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த 14 தொகுதிகளுக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப 30,602 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1.42 லட்சம் தேர்தல் அதிகாரிகள் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது முழுவீச்சில் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நாம இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னு பார்க்கிறப்போ சாம்ராஜ்பேட் அப்படின்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு பணி ஆணைகள் ஒதுக்குவது, தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு வருது. இங்க தற்போது நம்ம திரையில பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் எந்தெந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லணும் அப்படின்ற விவரங்கள் இங்கு ஒட்டப்பட்டிருக்கு. தேர்தல் பணியாளர்கள் அதை குறிப்பிட்டுக் கொண்டு அந்த இடங்களுக்கு செல்வதற்கான உத்தரவுகள் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதே போல மற்ற பகுதிகளிலும் கூட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுமையாக அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு வருது. இன்று மாலைக்குள்ளாக அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுமையாக கொண்டு செல்லப்படும். நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முழுவீச்சில் எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல துணை ராணுவத்தினர் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பிரிவு சேர்ந்த துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி நந்தா.